ரீசன்ட் டைம்ல நிறைய அரிய வகை மீன்கள் எல்லாமே கரை ஒருங்கிட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா 200க்கும் மேற்பட்ட திமிங்கலம் ஆகட்டும், ஓர் ஃபிஷ், ஆங்கிலர் ஃபிஷ், இந்த மாதிரி மீன்கள் எல்லாமே கரை ஒருங்கிட்டு இருக்கு. இதனால மேபி கூடிய விரைவில் ஒரு மிகப்பெரிய சுனாமியோ அல்லது நிலநடுக்கமோ வரக்கு வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் அஞ்சறாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன ரீசன்னால அங்க இருக்க கடல்ல அரிய வகை உயிரினங்கள் எல்லாமே கடற்கரை ஓரம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான 4 காரணம். அது எல்லாமே டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், கடல் அப்படின்னாவே மர்மம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக்சுவலா கடல்ல இது வரைக்கும் நம்மளால 5% மட்டும்தான் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கு. பேலன்ஸ் 95% என்ன விஷயம் இருக்குன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அதாவது என்னதான் நம்ம விண்வெளிக்கு நிறைய ராக்கெட்டுகள் அனுப்பினாலும் கடலுக்கடிய எந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா கடலினுடைய பிரஷர் ஆழம் செல்ல செல்ல ரொம்ப அதிகமா இருக்கு. அது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அது நம்ம டெக்னாலஜி கூட ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மர்மமா இருக்கு. இது இந்த அளவுக்கு போயிட்டு இருந்துச்சாலும் ரீசன்ட் டைம்ல ஒரு முக்கியமான பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் பர்டிகுலரா லாஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி டூம்ஸ்டே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஃபிஷ் வெளியே ஒரு மிகப்பெரிய பரபரப்பு உண்டாச்சு. ஆக்சுவலா இந்த மாதிரி மீன்கள் எல்லாமே பெருங்கடல்ல எப்பவுமே கடல் கடிய மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி வெளியே வரக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அது அங்கிருந்து பாதை மாறி திரும்பி கடற்கரை ஓரமே கரையில பீச் மண்ல கடந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா கிளம்புச்சு. அதன் பிறகு இந்த கடந்த 1 மாசமா நிறைய அரிய வகை மீன்கள், திமிங்கலம் ஆகட்டும், ஓர் ஃபிஷ் ஆகட்டும், ஆங்கிலர் ஃபிஷ் ஆகட்டும், இந்த மாதிரி 200க்கும் மேற்பட்ட மீன்கள் எல்லாமே கரை ஒருங்கிட்டு இருக்கு. இது விஞ்ஞானிகள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இது எந்தெந்த ஏரியாலாம் அடிக்கடி ஏற்படும்னா ஆஸ்திரேலியா பீச்சில் தெரியுது, டஸ்மேனியா, இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளில் மீன்கள் கரை ஒருங்கிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வாடிக்கையா இருக்கு. ஆக்சுவலா நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு மீன்கள் கடல்ல இருக்குதுன்னா அது ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு செல்றதுக்கு அது சிக்னல் தான் யூஸ் பண்ணும். அந்த சிக்னல் மூலமா அந்த வர்ற தகவலை வச்சு தான் கடல் மேலே போனா இவ்வளவு தூரம் இருக்கு, இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது மாறக்கு இன்னொரு முக்கியமான காரணம்னு பார்த்தா ஆக்சுவலா அங்க மேபி யாரோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அதாவது நாய்ஸ் பொல்யூஷன் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னா இப்ப கடல்ல நிறைய நீர்மூழ்கி கப்பல் எல்லா நாடுமே விட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அந்த நீர்மூழ்கி கப்பல் கப்பலாகட்டும், இது எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு சோனார் சிக்னலை தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சோனார் சிக்னல் மேபி அந்த மீனை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இப்ப நிறைய திமிங்கலங்கள் எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா பவளப்பாறைகள் எல்லாமே இப்ப டோட்டலா சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமா எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கு. அது கூட மேபி ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான ரீசன் பார்த்தா பூமி இப்ப வெப்பம் அடையிறதுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக்சுவலா 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப கம்பேர் பண்ணும்போது டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 2 to 3 டிகிரி அதிகமா இருக்கு. அது கூட மேபி ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். ஏன் அப்படின்னா இது நார்மலா நிலப்பகுதியில் மட்டும் டெம்பரேச்சர் அதிகமாக கிடையாது. இது கடல் பகுதியில் அதிகமாகி கடலினுடைய அலைவே டைரக்ஷனையே மாத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த டெம்பரேச்சருக்கு இருக்கு, கிளைமேட்டுக்கு இருக்கு. அதே மாதிரியே இந்த பூமியுடைய எகோசிஸ்டமே டோட்டலா மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா நிறைய இப்ப மாசுபாடு அப்படிங்கிறது எல்லா பகுதியில அதிகமாயிட்டு வருது. அதுவும் பர்டிகுலரா கப்பல்கள் எல்லாமே கடல்ல போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த மாசை எல்லாத்தையுமே கடலுக்குள்ளேயே தான் கொட்டுறாங்க. அது மேபி மீன்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸா மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் அஞ்சறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா டெம்பரேச்சர் மற்றும் பிரஷர். கடல்ல இது எல்லாமே டோட்டலா மாறிட்டு இருக்கு. அது பூமியுடைய வளர்ச்சியவே டோட்டலா சிதைக்குது. இது ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது. அதே மாதிரியே ஜப்பான்ல ஒரு புராணம் இருக்கு. ஆக்சுவலா இந்த ஓர் ஃபிஷ் அப்படிங்கிறது பூமிக்கு வெளியே, அதாவது கடற்கரை ஓரம் வந்துருச்சுன்னா மிகப்பெரிய அழிவு காத்துட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா சுனாமி ஆகட்டும், நிலநடுக்கமாகட்டும், இது எல்லாமே மிகப்பெரிய அளவுல நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மக்கள் எல்லாருமே நம்புறாங்க. அதுதான் ஜப்பானுடைய புராணம். பட் இதை இப்ப வரைக்கும் விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளல. ஏன் அப்படின்னா இந்த மீன்கள் எல்லாமே கரை உறங்குறதுக்கு அது மட்டும் முக்கியமான காரணம் கிடையாது. அதுவும் பர்டிகுலரா இந்த துடுப்பு மீன் எல்லாமே கரை உறங்குறதுக்கு முக்கியமான காரணம்னா கடல்ல மேபி பிரஷர் டிஃபரன்ஸ் ஆயிருக்கலாம். அந்த டிஃபரன்ஸ் காரணமா டைரக்ஷன் தப்பா வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன சொல்றாங்கன்னா மேபி பூமி வெப்பமடைகிற காரணத்தினால அங்க இருக்க டெம்பரேச்சர் தாங்க முடியாம கடல் அடியிலிருந்து நம்ம வேற ஒரு பக்கம் போகலாம் அப்படின்னு நினைச்சு கூட
கூட இங்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனையா விஞ்ஞானிகள் மத்தியில் பார்க்கப்படுது. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை, திமிங்கலம் எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்க இருக்க டெம்பரேச்சர் தாங்க முடியாம கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட டெம்பரேச்சர்கள் இன்னைக்கு வரைக்கும் இறந்துருக்கு. அதுவும் பர்டிகுலரா இந்த பர்டிகுலர் சீசன்ல மட்டும் இறந்துருக்கு. ஆக்சுவலா இது இப்ப மட்டும்தான் நடக்குதான்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா இது பல நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு வருது. அதுவும் பர்டிகுலரா மனிதனுடைய தவறால் தான் தொடர்ந்து நிகழ்ந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, பூமிக்கு எந்த தவறுமே செய்யாம இருந்தா பூமி எதுவுமே ரிஃப்ளெக்ட் பண்ணாது. சப்போஸ் இப்போ இந்த மாதிரி நம்ம தவறு பண்ணிட்டு இருந்தா அதுக்கு நம்ம பலனை கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.